ஆவியானவரே, அப்பா இயேசுப்பா, என்னை ரட்சித்த தெய்வம் நீங்கப்பா, பாவங்களை போக்கி பரிசுத்தமாக்கி மார்போடு அழைத்த தேவன் நீங்கப்பா, என்ன தோள் மீது சுமந்த தகப்பன் நீங்கப்பா, என்ன தோள் மீது சுமந்த தகப்பன் நீங்கப்பா. பாயேசப்பா, என்னை ரட்சித்த தெய்வம் நீங்கப்பா, பாயேசப்பா, என்னை ரட்சித்த தெய்வம் நீங்கப்பா, பாவங்களை போக்கி பரிசுத்தமாக்கி மார்போடு அழைத்த தேவன் நீங்கப்பா, தோள் மீது சுமந்த தகப்பன் நீங்கப்பா, தோள் மீது சுமந்த தகப்பன் நீங்கப்பா. அப்பா இயேசுப்பா, தாயின் கருவினில் தோன்றிடும் முன்னமே உமக்காக என்னையே தெரிந்தெடுத்தீரே, பிள்ளையாய் பிறந்த போது வளர்த்து ஆக்கினீரே, ஊழியத்தின் பாதையிலே நடத்தினீரே, உமக்காய் வாழ்ந்திட செய்திரே, உமக்காய் வாழ்ந்திட செய்திரே, ஊழியத்தின் பாதையிலே நடத்தினீரே, உமக்காய் வாழ்ந்திட செய்திரே, உமக்காய் வாழ்ந்திட செய்திரே. அப்பா இயேசுப்பா, என்னை ரட்சித்த தெய்வம் நீங்கப்பா, அப்பா இயேசுப்பா, என்னை ரட்சித்த தெய்வம் நீங்கப்பா, பாவங்களை போக்கி பரிசுத்தமாக்கி மார்போடு அழைத்த தேவன் நீங்கப்பா, என்ன தோள் மீது சுமந்த தகப்பன் நீங்கப்பா, என்ன தோள் மீது சுமந்த தகப்பன் நீங்கப்பா. கிளேசிக்க நல்ல பிதாவை நல்ல வேளைக்கு நன்றி சொல்கிறேன். தினத்தில் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைக்காக நிற்கிறேன். வந்திருக்கிற நம்முடைய ஊழியக்காரர்கள் யாவரோடும் நீ பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்டாண்டு என்ன இருக்குதா? இந்த ஸ்டாண்ட் மைக் வைக்கிற ஸ்டாண்டுக்கு தான் நம்ம எல்லாரும் கூடி வரும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. சரி, ஒரு சின்ன வேண்டுகோள், யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த நாளில் எனக்கு கூட அதுக்கு வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, பிறகு நாங்கள் காரியங்களை நான் சொல்லுகிறேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம். நீங்கள் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தம் தான் உங்களுக்கு மைக் தேவைப்படாது போல. அதான் சொல்றேன். அதான் அந்த பொருள் இந்த பொருள் ஒன்றா இருக்குது, அதை பார்க்கறதை கொண்டு உங்களோடு கூட பேசும்படியாக நான் கர்த்தரால் ஏற்பட்டேன். அல்லேலூயா. ஒரு அழியில சொல்லுங்களேன். சரி, இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கும் இந்த அழைப்பை தந்த அருமையான போதகர் சிறுமாறனுக்கும் நான் அவரும் ரொம்ப நாள் நெருங்கிய நண்பர்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நாங்கள் நண்பர்களாக. மூலக்கடையில் அடிக்கடி குளோரின்னு ஒரு சிஸ்டர் வீட்டில் தான் ஜெபம் நடத்துவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அப்புறம் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்பொழுது நான் ஒரு வாங்கப்பா இந்த முன்னாள் இடம் இருக்காளுக்கு பாரு, உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக சொல்லி முடிச்சேன். சரிங்களா? அதுக்கேற்ற சூழ்நிலைக்கு ஏற்றுக்கொள்ள பண்ணிடுறேன். நான் ஆதியிலே கிறிஸ்தவன் அல்ல. ஆதியிலே சொல்லுங்களேன், கிறிஸ்தவம் கிடையாது.
ஜாதியில் நான் என்ன கிடையாது, கிறிஸ்துவ கிடையாது. பாதியிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாய் நான் ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் பட்டணங்கள் தோறும் போய் இயேசுவே மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதியில் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து சிறுமதுரைன்ற ஒரு வில்லேஜில் பிறந்தேன். எங்கங்க? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள சிறுமதுரைன்ற ஒரு கிராமத்தில் பூசாரி குடும்பத்தில் பிறந்தேன். பூசாரி குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அம்மாவுக்கு திருமணம் ஆன பிறகு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் நான் பிறந்தேன். அவங்க ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போது குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சௌகரியமார்களுக்கு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமான பாரம் இருக்கும். அவங்க ஒவ்வொரு கோயிலும் போகும்போது எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அதை உனக்கே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா உனக்கே கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி எல்லா இடத்திலும் ஒரே இந்த காரியங்களை அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அன்பானவர்களே, ஒரு தரம் கடைசி இப்படியே 5 வருஷம் சுத்திட்டாங்க. விக்கிரவண்டி பக்கத்தில் மயிலன்னு ஒரு ஊர் இருக்கு. யாருக்கு தெரியுதா உங்களுக்கு? மயிலம். அந்த மயிலம் என்ற இடத்துல முருகன் கோயில் இருக்கு. என்ன கோயில் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஆமாம், முருகன் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கும் போது அதுக்கப்புறம் வேண்டிட்டு வந்த பிறகு நான் கருவாயி பிறந்ததா எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க. பிறந்த உடனே பையனா பிறந்தனால பாலமுருகன் வச்சுட்டாங்க பேர். என்ன வச்சுட்டாங்க பேர்? பாலமுருகன் வச்சுட்டாங்க பேர். ஒரு 3 மாதம் கழிச்சு எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த பையனை கோயிலில் கொடுக்கணும், அதுக்காக குழந்தை பால் மரம் வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், கோயிலில் கொடுத்துடலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், ரொம்ப நாள் கழிச்சு பையன் பிறந்திருக்கிறான், இவன் கொஞ்சம் அழகாக இருக்கிறான், இவனை நம்மளே வச்சுக்கோம், பிறகு என்னது அடுத்த குழந்தை பிறந்தா கடவுள் கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. உடனே எங்கள் அம்மா பூசாரி குடும்பத்தினால அவங்க சொன்னாங்க, சாமி கண்ணை குத்திடும். சொல்லுங்க, தெய்வ குத்தமாயிடும். நம்ம பாஷையில் சொன்னா என்ன குத்தமாயிடும்? தெய்வ குத்தமாயிடும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் கிராமத்தில் சாமி கண்ணை குத்தம் அப்படின்னாங்க. உடனே எங்கள் அப்பா சொன்னார், சரி இந்த வார்த்தை நீ சொன்னதுனால உன் இஷ்டப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் வீட்டில் இருந்தேன். 5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு பட்டையை போட்டு உத்திராட்சி மாலையை போட்டு இடுப்பில் காவி வேஸ்ட்டு கட்டி மஞ்சள் தண்ணி ஊற்றி கோயில் என்ன பண்ணிட்டாங்க, போய் சுற்றி அங்கே இங்கேயே இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா காலத்தில் பரம்பரை நாங்கள் தான் இன்னும் கூட எங்கள் பரம்பரை தான் பூசாரியாக இருக்குது. எங்கள் ஊரில் கோயில் எங்கள் கண்ட்ரோல்லே தான் இருக்குது. தாத்தா இருந்தார், தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா இருந்தார், அப்பாவுக்கு அப்புறம் நான் இருந்தேன், எனக்கு அப்புறம் எங்கள் சித்தப்பா இருந்தார். இப்போ எங்கள் சித்தப்பா இருந்துட்ட பிறகு எங்கள் தம்பி இருக்கான், சித்தப்பா பையன் இருக்கான். எங்கள் பரம்பரையில் யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆகையினால இந்த வசனத்தை நம்மளுக்கு என்ன எதுக்கு இந்த வார்த்தை சொல்லுன்னா, இப்படி பரம்பரையாக இருந்த நாங்கள் என்னை 5 வயசில் கொண்டு போய் கோயிலில் விட்டாங்க. 5 வயசில் கோயிலில் விட்டாச்சு. எங்கள் அப்பா சொன்னார், வா நேராக கோயிலேருந்து ஸ்கூலுக்கு போ, இப்படி என்ன பண்ண வீட்டுக்கு வந்துடு, ஆனால் நீ என்ன பண்ணாத, கோயில் ஸ்கூலு சாப்பாடு இங்கே வந்துடும், எப்பயா பார்க்கணும் தோணா வந்துட்டு உடனே வந்துருப்பா கோயிலுக்கு அப்படின்னாரு. 5 வயசுக்கு கூட்டு போனாங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இவனுக்கு 5 வயசு எப்படின்னு கட்டு பிடிப்பாங்கன்னா, இப்படி கை இப்படி வைக்கணும், சொல்லுங்க, காதாண்டை வைக்கணும். நான் இப்படி வச்சேன்னா இப்படி வச்சு காமிச்சேன் உங்களுக்கு. அப்போ எங்கள் சார் சொன்னார், பையன் போய்ச்சிக்குவான். எப்படி சொன்னார்? பையன் போய்ச்சிக்குவான். ஏன்னா கை என்னது இப்பயே நம்ம இப்படி வச்சு காட்டுறான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஆர்வம், படிக்கணுன்ற ஆர்வத்தில் எங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு அப்படி வருது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, 9th நான் படிக்கும்போது எனக்கு அப்போ 9th இப்போ இருக்குன்னு தெரியல, அப்போ கொஸ்டின் ஆன்சர் எழுதி போடுவாங்க, நம்ம பார்த்து என்ன பண்ணோம், அதுக்கேற்ற அங்கே கொஸ்டின் எழுதுனாங்க, நம்ம அங்கே ஆன்சர் எழுதணும் அதுக்கேற்ற. ஆனால் நான் 9th என்ன பண்ணால், என்னது லாஸ்ட் முன்னாடி தேர்வில் என்னென்ன பதிலெலாம் வருமோ, கேள்வியெல்லாம் வருமோ, அது முன்னாடி எனக்கு தெரியுது, எல்லாத்தையும் நான் இங்கே எழுதின்னு போயிட்டேன். இங்கே பேப்பர் எடுத்து வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டேன், எல்லா கேள்விக்கும் பதில் எழுதின்னு போயிட்டேன்.
அங்கே போன உடனே சீல் அடிச்சு பேப்பர் கொடுத்தாங்க, வாங்கி பார்த்தேன். அந்த பேப்பர் வச்சிங்கன்னா இந்த பேப்பர்லாம் கீழே இருக்குது. ஒன்று என்னது, சார் வந்து பார்த்தாரு, என்னடா எழுதுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் எழுதுறேன் போங்க சார். 2-3 தடவை அவர் போய் என்ன வாட்ச் பண்ணாரு. நான் கரெக்டாக பேப்பர் எடுத்து மேலே வைக்க அவர் வந்து எனக்கு பிடிக்கவும் சரியா இருந்துச்சு. ஒன்று ஃபெயில்னு சொல்லி போட்டு விட்டாங்க. நான் சொன்னேன், நல்லா தான் சார், எல்லாம் கரெக்டாக தானே சார் எழுதிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியல சார், நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு என்னது தோணுச்சு, அதெல்லாம் நான் எழுதின்னு வந்துட்டேன். அப்புறம் என்ன சார் அப்படின்னேன். அப்போ சொன்னார், இல்லை நீ இப்போ காப்பி அடிச்சதுனால உங்கள் ஃபெயில் தான் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஊர் தாண்டி தான் நீங்கள் போகணும், அதை மட்டும் பார்த்துங்க சார் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. சொல்லிட்டு 4 மணிக்கு கரெக்டாக அவர் ஆற்று வழியாக போகணும், அந்த கிராஸ் பண்ணி 1 கிலோமீட்டர் தள்ளி போகணும். நான் கரெக்டாக 4 மணிக்கு போய் ஆற்றுல போய் நின்னேன், அந்த ரோட்டில் போய் நின்னேன். அவர் எதிர்க்கு வர்றாரு. அது இன்னைக்கு என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி இது. அவர் என்ன பண்ணேன்னா, முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போயிட்டேன். இதான் நான் பண்ணது. அப்புறம் என்ன பண்ணாங்க, மெடிக்கல் லீவ் போட்டு மறுபடியும் பாஸ் பண்ணி வச்சாங்க. இப்படி ஒரு ஞானத்தை கடவுள் அப்போ எனக்கு கொடுத்துருந்தார். ஆனால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 17 வருஷம் நான் பூசாரியாக அங்கே வாழ்ந்து கொண்டு வந்தேன். பல காரியங்களை, சித்து விளையாட்டுகளை நான் அதில் கற்று தேர்ந்தவனாக அந்த 17 வயசுலேயே நான் அப்படி பல காரியங்களை செய்தேன். ஆனால் 17ஆவது வயதில் எங்கள் அப்பாவுடைய வலது கால் விளங்காமல் போயிடுச்சு. எங்கள் அப்பாவுடைய வலது கால் விளங்காமல் போயிடுச்சு. பல ஹாஸ்பிட்டல் போனேன். ஆனால் கடைசியாக பாண்டிச்சேரியில் உள்ள கோரிமேடு தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த கோரிமேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் அவரை காமிச்சோடனே அவங்க சொன்னாங்க, பதில் இவருக்கு கால் மரத்துச்சு, அதனால் வலது கால் என்ன பண்ணா வெட்டி கட்டக்கால் பொருத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன பார்த்தா, நான் அவரை பார்த்தேன். எங்கள் அம்மா 3 பேரும் போயிருக்கிறோம். உடனே நான் சொன்னேன், எங்கள் அப்பா இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்னேன் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு கூட்டின்னு வந்துட்டேன். கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து 15 நாட்களாக படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. எதுனாலாங்க 15 நாளாக படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. மாமா வந்தால் ஒரு வைத்தியம் சொல்கிறாரு, மாமி வந்தால் ஒரு வைத்தியம் சொல்கிறாங்க, அண்ணன் வந்தால், சித்தப்பா வந்தால், எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வைத்தியம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கால் நடந்த பாடல்ல படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரியமானங்களே, 17 வயசுல 15ஆவது நாள் நான் கோயிலில் உட்காந்துட்டு வெள்ளிக்கிழமை நேரத்தில் எல்லாருக்கும் திருநூறு கொடுத்துட்டு இருக்கிறேன், விபூதி கொடுத்துட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எல்லாரும் அப்படி லைனாக வருவாங்க. எங்கள் ஊரில் விபூதி, கற்பூரம், அந்த தேங்காய்லாம் எடுத்துட்டு தீபார்த்தனை பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்படின்னது உட்காந்துருக்கோம், அதை வாங்கி போட்டுட்டு அப்படி பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே இருக்கும். அதான் 5 மணி மேக்ஸிமம் 5 மணி இருக்கும். சிபிஎம்காரங்க ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. வந்து கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு பாட ஆரம்பித்தாங்க. பாட்டு பண்ணாங்க. ஐயா என்ன, ஆமாம் நீங்கள் ரெடி ஆகலையே? ஐயோ பாட ஆரம்பிச்சாங்க, நீங்கள் அதுதானே ரெடி ஆகணும். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், உண்மை தெய்வம் இவர், உலக ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடெங்கும் சுற்றியவர், நானில் அவருக்கு நன்மைகள் செய்த நல்லவர், இயேசு நானில் அவருக்கு நன்மைகள் செய்த நல்லவர், இயேசு 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 நல்லவர். இப்படி பாட்டு பாடிட்டு இந்த பாட்டை பாடினாங்க. 1999 கேட்ட அந்த பாட்டு முத கோயிலில் உட்காந்துக்கிறேன். இந்த பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சுங்க, காதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருந்துச்சு. கேட்டுகிட்டே இருந்தேன். உடனே அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவங்க பேசுனாங்க, ஏசு நல்லவர், ஏசு அற்புதம் செய்கிறா, ஏசு என்னது சுகமாக்குறார், வியாதியை சுகமாக்கு இப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும். என்ன சொல்லிட்டாங்கன்னா, நடக்க முடியாத ஏசு நடக்க பண்ணுகிறார்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நடக்க முடியாத ஏசு நடக்க செய்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். சொன்ன உடனே என்னுடைய சிந்தனை
கோயிலில் இல்லை, அங்கே போயிடுச்சு. நான் கோயிலேருந்து எழுந்து போய் நேராக அந்த ஐயாட்ட போய் நின்ட்டேன். அங்கே ஒரு ஐயாட்ட போய் கேட்டேன், அவர் பேசினார், அவர்கிட்ட போய் நின்ட்டு, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நடக்க முடியாது இயேசு நடக்க பண்ணுவாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. முடியுமா முடியாதுங்களாங்க? அல்லேலூயா. நாமள என்ன சொல்லியிருப்போன்னு தெரியல. நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி இருக்குது. ஐயா தெரியாத வாய் தவிர வந்துச்சுன்னா என்னை விட்டுருங்க அப்படி சொல்லியிருப்பீங்களா? இன்னைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன், அதுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். சரிங்களா? இந்த நாளில் தேவ சமூகத்தில் அவங்க கிட்ட நான் கேட்டேன், அவங்க கிட்ட பேசினேன். எங்க அப்பா படுத்த படுக்கா இருக்காரு, எங்க அப்பா 15 நாள்ல நடக்கவே முடியல, படுத்த படுக்கா இருக்காரு. உங்க இயேசு நடக்க செய்வாரா? நடக்க பண்ணுவார். சரி வாங்க அப்படி என்ன பண்ணாச்சு, நான் முன்னால போறேன், அவங்க என்ன பண்றாங்க, பின்னால வர்றாங்க. சொல்லுங்க. நான் முன்னால போறேன், அவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி வர்றாங்க. அவங்க என்ன நோக்கத்தில் வர்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆடு மாட்டிச்சு, இன்னைக்கு ஒரு ஆடு மாட்டிச்சு. மாட்டினாடு யாரு? பூசாரி. புடி அவரை விடாத, இன்னைக்கு எப்படியாவது அவர் பிடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி நான் என்ன முடிவில் போறேன்னா, இவங்களை விடக்கூடாது, இதே போல போய் சொல்லி திரியுறாங்க அப்படின்ற முடிவில் நான் போய் நிற்கிறேன். பிரியமானே போனோம், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா சொன்னேன். அப்பா படுத்த படுக்கையில் இருக்காரு. அன்னைக்கு எங்கள் சித்தி வந்து கேழ்வரகு மாவு காய்ச்சி காலில் 10 போட்டு விட்டுருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அது படுத்த படுக்கையாக இருக்கார். எங்கள் அப்பா சொன்னப்பா இது போல் இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா நீ எழுந்து நடப்புன்னு அவங்க சொன்னாங்க. என்ன சொன்ன? நான் சொல்ல, அவங்க சொன்னாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்துக்கிறேன். அப்படியேப்பா, சரிப்பா. ஏன்னா நமக்கு என்னன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, எதாவது சாப்பிட்டு ஏதாவது ஒன்று நடந்தா நம்ம பிரச்சனை சரியானா போதும், எது நடந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. உடனே அவங்க அந்த இடத்துல எங்கள் அப்பா சரி ஜெபம் பண்ண சொல்லுப்பா. உடனே முட்டியை போட்டாங்க. 5 பேரை முட்டியை போட்டு கையை தூக்கி, இயேசுவே இந்த அருமையான ஐயாவுக்கு நீ சுகமாக்கும்பா, இவர் எழுந்து நடக்கணும், இன்னைக்கு ஒரு அற்புதம் இந்த ஊர்ல என்ன பண்ணா நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டாங்க. ஏசு அற்புதம் செய்வாரா? செஞ்சிட போல தான் இருக்குது. செய்வார் இல்லையா? உடனே அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 5 நிமிஷம் பண்ணியிருப்பாங்க, எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு சொன்ன பதில் என்னன்னு, ஐயா தம்பி உங்க அப்பா எழுந்து நடக்க போறாரு. என்ன சொல்றீங்க? 15 நிமிஷத்துல எழுந்து நடக்க போறாரு. எப்படி சொல்றாரு? படுத்தது எத்தனை நாள் பண்ணுகிறாரு? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. ஆனா இவங்க அது போல சொல்லுவாங்க மனசுல வச்சுன்னு அப்படியே சொல்றீங்க. சரி அப்ப இங்கே இருங்கய்யா. எவ்வளவு நேரம்? 15 நிமிஷம் தானே. இங்கே உட்காருங்க, நில்லுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நானும் விபூதி மடிக்கிறாங்க. அவங்க ஒண்ணு டிராக்ஸ் கையில எடுத்தாங்க, என் கையில கொடுத்துட்டாங்க. என் கையில இப்படி கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, படிக்க சொன்னாங்க. நீ கையில வச்சுக்க, எல்லாருக்கும் போய் என்ன பண்ணோம், நம்ம இயேசு பத்தி சொல்ல போறோம், கொடுக்க போறோம் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முதல் முறையா இந்த டிராக்ஸ் என்ன பண்ணுது, என் கைக்கு வந்துச்சு. இப்ப அவங்க முன்னால போறாங்க, நான் பின்னால போறேன். அவங்க எல்லார்கிட்டும் போய் இயேசு நேசிக்கிறார் சொல்லிட்டே போறாங்க. என்ன சொல்றாங்க? நேசிக்கிறான்னு சொல்லி போறாங்க. நான் நினைச்சுக்கினேன், சரி இன்னும் நடந்து பார்த்துடலாம். 15 நிமிஷத்துல எங்க அப்பா எழுந்து நடக்கலாம், யார் நேசிக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு மனசுல வச்சு என்ன பண்ணிக்கிறானே போயிட்டு இருக்கிறேன். அவங்க முன்னால போறாங்க, நானே பின்னால போறேன். கோழி மந்திரி சுட்டா என்ன பண்ணா, ஆடு. சரி ஆடு மந்திரி சுட்டா பின்னாலே போகும் இல்லையா? என்ன யாரும் பேச மாட்டீங்க? பின்னாலே போகுது. அது போல நான் போய் நிற்கிறேன். எங்க ஊரே எங்களை வேடிக்கை போகுது. எல்லாம் கூப்பிடுறாங்க, பாலமுருகா என்னாச்சு எங்க போற? நான் சொல்றேன் காதலே வாங்கல, போய் நிற்கிறேன். அவங்க அப்படியே போனாங்க. எங்க வீட்டுக்கு 2 தெரு சென்டரா இருக்கும், 2 பக்கம் வாசப்படி. இந்த ஒரு தெரு வழியா அப்படி போயிட்டு திரும்ப என்ன பண்ண, அந்த பக்கமா வந்தோம். வந்தாக்க அடுத்த தெரு, அடுத்த சந்துக்குள்ள வரணும். புரியுமான்ல? 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. இப்போ எங்க அப்பா எழுந்து நடந்துருப்பாரு, நடக்க மாட்டாரா? அவர் எழுந்து நடக்கிறாரு. அந்த கூழ் பத்த அவரே போய் என்ன பண்றாருன்னா, ஊர் நாட்டுலாம் அடுப்பு மேல தண்ணி போடுவாங்க, சாப்பாடு செஞ்சுட்டாக்கா வேற அடுப்பு விட மாட்டாங்க. அந்த அடுப்புல இருக்கிற தண்ணியை எடுத்து என்ன பண்ற, காலெல்லாம் கழுவுறாரு. எனக்கு எப்படி இருக்கும்?
என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? நீங்க பார்க்கறத பார்த்தா இன்னமும் நடந்துக்குது அப்படியா? அல்லேலூயா. எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், 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 ஆனந்தம், ஆனந்தம். கடையிலும் விற்காதையா, மரத்திலும் கைக்காதையா, மன்னாடி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம், மன்னாடி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம், 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 ஆனந்தம், ஆனந்தம். கடையிலும் விற்காதையா, மரத்திலும் கைக்காதையா, மன்னாடி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம், மன்னாடி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். சாராயம் குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம், காண்டி குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம். சாராயம் குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம், காண்டி குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம். கடையும் விற்காதையும் மரத்திலும் கைக்காதையா, மன்னாடி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம், மன்னாடி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். என்னென்னோ தேடி பார்த்து இல்லை எனக்கு சந்தோஷம், என்னென்னமோ செய்து பார்த்த இல்லை எனக்கு சந்தோஷம். இயேசுவிடம் வந்தேனங்க, உள்ளத்தை தந்தேனங்க, இயேசுவிடம் வந்தேனங்க, உள்ளத்தை தந்தேனங்க. எப்போது இருக்குதையோ ஏகப்பட்ட சந்தோஷம், எப்போது இருக்குதையோ ஏகப்பட்ட சந்தோஷம். இல்ல சொல்லுங்க போலும். இந்த சந்தோஷம் என்ன போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அன்பானவர்களே, எங்க அப்பா அப்படி எழுந்து நடந்த உடனே எனக்கு கையும் உள்ள காலம் உள்ள ஒன்னும் புரியல. அப்படி ஆச்சரியமா பாக்குறேன். என்ன சந்தோஷம் என்னது? துள்ளி குதிக்கிறேன். இந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒன்று கேட்டாங்க என்ன பார்த்து, உங்க அப்பா எழுந்து நடந்துட்டா என்ன தருவேன்னாங்க. உங்க அப்பா எழுந்து நடந்துட்டா என்ன தருவேன்? நான் சொன்னேன், கோயிலுடைய சாவி என் பாக்கெட்டில் தான் இருக்குது, இடுப்புல. கோயில் சாவி சொல்லுங்களேன் ஐயா, இடுப்புல இருக்குதுங்க. நானே ராஜா, நானே மந்திரி. நகை இருக்குது, பணம் இருக்குது, எது வேணா இருந்து தரலாம், எவ்வளவு கட்டலும் கேட்கட்டும். அப்பா உயிரை காட்டல இது அப்படியா நினைச்சுக்கினேன். இப்ப கேக்குறாங்க, ஏம்பா எது கட்டாலும் தர, நீ இப்ப தரையா தரையா உன் இருதயத்தை கொடு. என்ன கொடுனாங்க? பணம் பொருள் சொத்து எல்லாம் வேணாம், இருதயத்தை கூட இருந்தாங்க. நான் சொன்ன பாக்கெட்ல வச்சு எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன எப்படி இருதயத்தை கொடுன்னு கேட்டீங்க, பாக்கெட்ல எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அது சொன்ன முட்டி போடுனாங்க. அப்பதாங்க முட்டி போட நேரா. அன்னைக்கு போட்ட முட்டி இன்னி வரைக்கும் போட்டுனுக்கிறேன். இல்லையா? அன்னைக்கு போட்ட முட்டி சொல்லுங்களேன், இன்னைய வரைக்கும் போட்டுனுக்கிறேங்க. அன்னைக்கு போட்ட முட்டி இன்னைய வரைக்கும் போட்டுனுக்கிறேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், அன்னைக்கு முட்டி போட்டு ஒப்பு கொடுத்தேன். அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த ஆத்மா கொடுத்துக்காய் சோத்திரம். அதான் ஜெபம் பண்ணி விட்டாங்க. இப்ப என்ன பண்ணாச்சு? மந்திரிச்சுட்டாங்க நம்மள. இப்போ அவங்க முன்னாடி போறாங்க, நான் பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன். எங்க ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் போய் அவங்களை வண்டி ஏற்றணும், பஸ் ஏற்றணும். அவங்க போயிட்டு வாங்க நான் சொல்லி அனுப்பல. அவங்கள விட்டு பிரியறதுக்கு எனக்கு என்ன பண்ணல, மனசு இல்ல. பின்னாடியே போறேன். என்ன, நான் பார்க்காத தெய்வத்தை அவங்க எனக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த தெய்வத்து பேர் என்னது? இயேசு. அல்லேலூயா. உடனே போனேன். பஸ் ஏற்றி விடும்போது அவங்க ஒரு 20 ரூபா எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 20 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. முதல்ல பாஸ்ட் கிட்ட இருந்து காணிக்க வாங்கின முதல் விசுவாசி நானா தான் இருப்பேன். ஞானசானமே எடுக்காத காணிக்க வாங்கினாலும் நான் தான். அல்லேலூயா. காணிக்க வாங்கினார். ஆனா நாங்க அன்னைக்கு வாங்குற ஆளா இருந்தவங்க இன்னைக்கு கொடுக்குற ஆளா கத்திர மாத்தினாங்க. அது ஆண்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். புரியுமா? அவங்க சொன்னாங்க 20 ரூபா எடுத்து கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா, இந்த வச்சுக்கையாண்டார். நான் சொன்னேன், ஐயா சாவியா இருக்குது, பணம் நிறைய இருக்குது. அவர் சொன்னார், இனிமே நீ கோயிலுக்குள்ள போக மாட்டேன். அவர் சொன்னாரு, இனிமே நீ கோயிலுக்குள்ள போக மாட்டேன், அந்த பணம் உனக்கு உதவாது, நீ இதை வச்சு சர்ச்சுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அட்ரஸ் இல்லையா? வெள்ளிக்காம சனிக்கிழமை வந்துரு, காத்திருப்பு வருது, வந்துரு போனேன். அவங்க பஸ் எடுத்துட்டு போயிட்டேன். பிரியமான்ல வீட்டுக்கு போனா கோயில் எல்லாம் கூப்பிடுறாங்க, எனக்கு காது கேட்க மாட்டுது. கோயில்ல கூப்பிடுறாங்க, போன இருக்கோம் வா கோயில் அப்படியே எல்லாம் திறந்து போட்டுக்குது. சாவி அம்மா இருக்குது, இங்க இருக்குது இடுப்புல. நேர போனேன். வீட்டுல ஊர்ல கூட்டம் நடக்குது, ஊர்ல கூட்டம் அதுக்குள்ளே போட்டுக்கிறாங்க.
ஆனா இந்த கூட்டத்துல எங்க அப்பா நடந்து வந்து உட்காந்து நின்னுக்கிறாரு. எங்க அப்பா என்னது கூட்டத்துல வந்து நின்னுக்கிறாருங்க. நான் போறதுக்குள்ளே கூட்டம் போட்டாங்க. எதனா ஒரு பிரச்சனை உடனே எங்க தாத்தா தான் நாட்டம்காரு, அதனால அவர் வந்து நின்றுவார். உடனே அவங்க வந்து உட்காந்து எல்லாரும் வந்துருவாங்க. இந்த நாட்டம்கார் வந்து உட்காந்து ஒரு மரம் இருக்கு, வேப்ப மரம், அந்த மரத்தாண்ட என்ன பண்ணுறாங்க, மீட்டிங் போட்டுருவாங்க. அன்னைக்கு அவரு தாத்தா வந்து உட்காந்து எல்லாரும் உட்காந்துட்டாங்க. என்னன்னா இந்த பாலமுருகன் இப்படி பண்ணிட்டான், அவன் வேலைக்கார சாமிகளை போயிட்டான், நம்ம கோயில் நிலைமை என்ன வருது இன்னைக்கு எல்லாம் கேளுங்க. அப்படி போயின்னு எங்க அப்பா நின்றுருக்காரு, பேசிருக்கிறாங்க. நான் போயிட்டு இருக்கிறேன். அப்படியே கையை நீட்டி இப்படி பிடிச்சி எடுத்துட்டாரு எங்க மாமா. இங்க வர உன்னதான் தேர்ந்துக்கிறாங்க எல்லாரும். என்னமோ சரி ஓகே நேரா போயிட்டேன் உள்ள. எங்க தாத்தா கேரு, ஏண்டா உனக்கு என்ன திமிர் இருக்கும், நீ என்ன பண்ற, கோயிலை விட்டு அப்படியே போயிட்டேன், கோயில் நிலைமை என்ன, ஊரு குத்து சாமி குத்தம் ஆயிடாதான், ஊருக்கு நல்லது கெட்டதெல்லாம் நடக்கணுமே, என்ன ஆகுறது. எங்க தாத்தா பார்த்து சொன்னேன், தாத்தா எங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாதாய் 3 மாசம் ஆச்சு. எல்லா இடத்துக்கும் சுத்தின்னு போனேன், எல்லா இடத்துக்கும் கூட்டு போனேன். ஆனா என்னது ஒரு இடத்துலயும் சுகமாவல. 15 நாள் படுத்து படுக்க இருக்காரு. ஆனா இப்ப எங்க அப்பா இங்க வந்து நின்னுக்கிறாரு, நடந்து வந்து இருக்காரு. எப்ப எழுந்தாருன்னு கேளுங்க அவர் அப்படின்னு. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எழுந்தாரு. ஆனா அவர் எழுப்பி நடக்க வச்சுட்டாரு தெரியுமா. நீ நானும் வணங்குற தெய்வம் இல்ல, இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் அவர் என்ன பண்ணாரு நடக்க வச்சாரு. இன்னையில இருந்து நான் யாருக்கு அடிமை, இயேசுக்கு தான் அடிமை, தவிர வேற யாருக்கு இல்ல. இந்த சாவி அப்படின்னு தூக்கி போட்டு தாத்தா கிட்ட அவங்க போட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டேன். அல்லேலூயா, இயேசுவே மெய்யான தெய்வம். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டு 36 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு 2 தடவை போவேன். அந்த கோயிலாண்ட நிற்பேன், மீட்டிங் போடுவேன், நல்ல இயேசு பத்தி பேசுவேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் வருவாங்க, எங்க ஊருக்காரங்களாம் வந்து நிற்பாங்க, லைனா ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை போவேன், 2 மீட்டிங் நடத்துவேன். ஒரு மேக்கப் பண்ணி எடுத்துன்னு போவேன், நின்று பாட்டு பாடும், பேண்ட் அடிப்பாங்க, எல்லாரும். அங்க 36 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அதுல முதல் ஞானஸ்தானம் எங்க அப்பாவுக்கு தான் நான் கொடுத்தேன். அது பெரிய அன்னைக்கு நான் இயேசு ஏற்றுக்கொண்டவனாக வந்தேன். எங்க அப்பா என்ன வீட்டுக்கு அவர் என்ன பண்ண சுகமானது, அவரு வரும்போது சாவி வாங்கிட்டார் வீட்டுக்கு வந்து கேட்கிற, ஏண்டா அப்படி சொன்ன தாத்தா அடிக்க மாட்டாரு, நீங்க அப்படி பேச சொல்லிட்ட ஊர்ல. உடனே நான் சொன்னேன், சுகமானது நீ, உனக்கு சுகமாச்சு, பலியானது யாரு, நானு. ஆனாலும் இந்த இயேசு தவிர வேற யாரும் என்ன பண்ண மாட்டேன், நானே ஏத்துக்க மாட்டேன். அவரையே நான் சொல்லுவேன் உயிருக்கு வரைக்கும். அல்லேலூயா. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, கடம்பூர் ஐயர் சொன்னது கரெக்டா தாங்க தின்னாரு. எப்படி சொன்னாரு, கடம்பூர் பக்கத்துல கடம்பூர்னு ஒரு இடம் இருக்குதுங்க, இங்க உள்ள கடம்பூர்ல, அங்க கடம்பூர்ல ஒரு கடம்பூர் இருக்கு. அந்த கடம்பூர்ல என்ன சொன்னார்னா, எங்க இதுல வழக்குப்படி குழந்தை பிறந்தோடனே ஜாதகம் எழுதுவாங்க. ஜாதகத்துல சொன்னா பையன் 15 வயசுக்கு மேல வேற ஒரு மதத்துக்கு போயிடுவான் அப்படின்னு எழுதினாராம். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, டே அவர் சொன்னது கரெக்டா போச்சு. மறுபடியும் நான் அதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எங்க அப்பாவை ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அந்த ஐயரை நான் பார்த்தேன், நான் போய் பார்த்தேன். அப்ப சொன்னாரு, நான் எழுதின ஜாதகம் கரெக்டா இருக்குதான் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு நான் சொல்லுகிறேன், அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு நானே அன்னைக்கு போய் சிபிஎம் குள்ள போனேன். கொஞ்ச நாள் அது உள்ள இருந்து அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்து இன்னைக்கு ஊர் ஊரா போய் இந்த இயேசுவை மெய்யான தெய்வம் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்னுடைய ரட்சிக்கப்பட்ட சாட்சியில சுருக்கமானது. இதுக்கு மேல ரொம்ப நீட்டணும்னு வச்சுங்களேன், இந்த ஐயா கூப்பிட்டு வேற சாட்சியே சொல்லிட்டு போயிட்டாரியா அப்படின்னு சொல்லிடுங்க. அதனால உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொஞ்ச நேரம் நான் பண்ணிட்டு முடிச்சிடறேன், சரிங்களா? அல்லேலூயா. தூக்குறவங்களும் ஒரு இல்லைன்னு சொல்லுங்களா? இல்லை, யாருக்கும் வரல, ஆண்டவருக்கு நன்றி. சரி, நான் பாடுவேன், ஆனா வாசிக்கிறது எனக்கு இந்த ஓட்டத்துக்கு வரமாட்டேங்க, அந்த ஸ்பீடுக்கு வரல, என் ஓட்டம் சரிப்பட்டு வரல. எப்படின்னா அந்த பாருங்களேன், மயிலை பிடிச்சி காலை ஓடிச்சு ஆட சொல்லுகிற உலகம் இல்லம்மா, மயிலை பிடிச்சி காலை ஓடிச்சு ஆட சொல்ற உலகம், குயிலை பிடிச்சி என்னது கூண்டில் அடிச்சு பாட சொல்றேன், கூவ சொல்றேன். சரி, பாட சொல்றேன், கூவ சொல்றேன், ஏதோ ஒண்ணு சேர்த்த விடுங்க. அது போல என் நிலைமையாச்சு. நான் பாடுறாள் இங்க வந்து பார்த்தேன் சோதனை ஆண்டவர். அதனால இது நிறைய நேரங்கள் இப்படி நடக்குது, என்ன பண்றது சோதனை எனக்கு. அல்லேலூயா. சரி, இப்போ செய்திக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கோரஸ் மட்டும் பாட்டு நானே செய்தி போயிடுறேன், சரிங்களா? ஓகே. திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா ரொம்ப டேஸ்ட். பாத்தீங்களா அந்த ஓட்டம் வரல பாருங்க.
திருநெல்வேலி சாந்தி கடை அல்வா ரொம்ப பெஸ்ட். இதை காட்டிலும் என் இயேசு ரொம்ப இனிப்பானவர். இதை காட்டிலும் என் இயேசு ரொம்ப ருசியானவர். உன்னை நேசிக்கும் என் இயேசு ரொம்ப இனிப்பானவர். திருநெல்வேலி எட்டு கடை அல்வா ரொம்ப பெஸ்ட். திருநெல்வேலி சாந்தி கடை அல்வா ரொம்ப பெஸ்ட். இதை காட்டிலும் என் இயேசு ரொம்ப ருசியானவர். உன்னை நேசிக்கும் என் இயேசு ரொம்ப இனிப்பானவர். உன்னை நேசிக்கும் என் இயேசு ரொம்ப இனிப்பானவர். திருநெல்வேலி எட்டு கடை அல்வா ரொம்ப பெஸ்ட். திருநெல்வேலி சாந்தி கடை அல்வா ரொம்ப பெஸ்ட். இயேசுவின் வார்த்தை ரொம்ப ருசியானது. கண்மலை தேனில் மதுரமானது. இயேசுவின் வார்த்தை ரொம்ப ருசியானது. கண்மலை தேனில் அது மதுரமானது. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஆசீர்வதித்து நம்ம அது நடத்துகின்றது. ஆசீர்வதித்து நம்ம அது நடத்துகின்றது. திருநெல்வேலி அல்வா ரொம்ப பெஸ்ட். திருநெல்வேலி சாந்தி அல்வா ரொம்ப பெஸ்ட். இதை காட்டிலும் என் இயேசு ரொம்ப ருசியானவர். இதை காட்டிலும் என் இயேசு ரொம்ப ருசியானவர். இதை நேசிக்கும் என் இயேசு ரொம்ப அல்லேலூயா. திருநெல்வேலியில போய் அந்த கடையில் அல்வா வாங்கி சாப்பிட்டு எழுதின பாட்டு இது. திருநெல்வேலியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க அந்த சாந்தி கடை அந்த ஸ்வீட் இருக்குது. அங்கே பல இடங்கள்ல கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கிறார். அதுக்கு நான் ஆண்டுக்கு நன்றி சொல்லுகிறேன். சரி, இப்போது வாசித்த பகுதிக்கு வந்துருங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதெல்லாம் நீங்க தூங்கும் போது நீங்க எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னாரு. சரி, கொஞ்ச நேரம் கவனிங்க, ரொம்ப நேரம் இல்லை. ஒரு தரம் ஜோக் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்காக சொல்கிறேன். என்ன சொன்னா, நான் நைட் ப்ரேயர் நடத்திட்டு இருப்பேன். நடத்தும்போது போல மைக் போட்டு நடத்திட்டு இருந்தேன். திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்காங்க எங்கள் ஏரியாவில் அதிகம், பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதிகம். அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்தார். சார், நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேன் சார். இருந்தாலும் எப்படி நைட்டெல்லாம் வருது, நிம்மதி இங்கே தான் வருது. அப்போ ஏசு எங்கே தருவா நிம்மதி? இங்க தராருன்ட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். தூங்கம்மான்னு சொல்லிட்டு நான் பாட ஆரம்பிச்சேன். சரி, வாசித்த பகுதிக்கு வாங்க. அதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் விசுவாசிங்க. அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்களேன். இந்த வசனத்தை ஒரு மாசமா பேசிருக்கிறேன். இந்த வசனத்தை ஒரு மாசம் பேசிருக்கிறேன். இன்னும் முடிஞ்ச பாடம் தெரியல. அது இன்னோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு திரும்ப வேற ஒரு வசனம் வரும். அது நாளைக்குல இருந்து அப்புறம் தியானத்துக்கு போயிடும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஜெபமே ஜெயம். சொல்லுங்க. ஜெபமே ஜீவன். சொல்லுங்க. ஜெபமே எங்கள் அர்ப்பணிப்பு. பாருங்க, இங்க 3 ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள் என்னோட கூட. இங்க மூணு பேர் இருக்காங்க இல்லையா? இவங்க 3 பேரும் 5 வருஷமா இதே தான் சொல்றாங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபமே எங்கள் அர்ப்பணிப்பு அப்படி சொல்லி நைட்ல 10 மணிலிருந்து 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஜெபம் பண்றாங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி தினந்தோறும் ஜெபிக்கிறார்கள். அதனால இந்த இன்பநாதன் வந்துச்சு. அது பக்கத்துல என்ன வந்துச்சு தெரியுங்களா? ஜெபமே ஜெயம் அப்படின்னு வந்துச்சு. ஓ, இது நம்ம ஜாதி அப்படி சொல்லி நினைச்சுக்கினேன். அப்ப இன்னைக்கு இந்த 3 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டிட்டு முடிக்க விரும்புகிறேன். நல்ல இல்லையா? ஆனா டைம் போயிடுச்சு. நீங்க என்ன பண்ண போலம் போறவங்க தெரியல. ஆனால் நான் முடிச்சிடறேன் சீக்கிரமா. சரிங்களா? என் வாட்சில கொஞ்சம் கம்மியா காட்டுது, அது கொஞ்சம் அதிகமா காட்டுது. இருந்தாலும் கொஞ்சம் நான் முடிச்சிடறேன். முதல் குறிப்பு சொல்லுங்க. ஜெபமே எல்லாம் சொல்லுங்க. ஜெபமே ஜெயம். நல்ல சொல்லுங்களேன். சரி, ஆனா விளக்குறதுக்கு நேரம் இல்லை. நீங்க போய் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணீங்க? ஜெபித்துக் கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, முதல் குறிப்பாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39வது வசனம். தலைவர் திறக்கிறீங்களா? சொல்லுங்க. அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து
வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. 38ங்களா? ஆமாயா. சரி இருங்க. அப்ப 37 படிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். சரிங்க சரி. இதுல 36 கொஞ்சம் படிங்க, தயவு செய்து படிங்க. அந்தி பலி செலுத்தப்படுகிற நேரத்துல எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்வேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் அப்படி சொல்லி இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என்னை கேட்டறலும், என்னை கேட்டறலும் அப்படி சொன்னார். அப்பொழுது வானத்துல தான் வந்துச்சு, அக்கினி வந்து. இந்த சம்பவம் தெரியுமா தெரியாதுங்களா? நிறைய பேர் கேட்டீங்க. இதுல இருந்து இந்த எலியாவை பற்றி நிறைய தெரியாது யாரும் இல்லை. பல முறை நீங்க பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க பல நேரங்களுக்கு. ஆனா இதுல நான் சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை, ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். இங்க என்ன சொல்லுது அப்படின்ற இடத்துல நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். எலியா ஜெபித்தது போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஜெபிக்கிறது இல்லை, அப்படி ஜெபிக்கிறது இல்லை. என்ன ஜெபம் பண்றாங்கன்னு சொன்னா, நம் தேவ சமூகத்துல போய் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம். ஆனா அதுக்கு முன்னதாக செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுல ஒண்ணு, பலிபீடத்தை உருவாக்கணும். என்ன பண்ணணும்? பலிபீடத்தை உருவாக்கி அதை செப்பனிடப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய இந்த உள்ளான மனிதன் அவனுடைய பலிபீடமானது தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபத்துவமாகிய இந்த பலி செலுத்தப்படுகிற உள்ளான ஆத்மாவானது எப்படி இருக்கிறது? செப்பனிடப்படுகிறதா? முதலாவது நம்முடைய பலிபீடமாகிய நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்கணும், அதை சரி செய்யணும். அதை நாம் சரி செய்தால் மட்டும்தான் நம்முடைய ஜெபங்கமோ பரலோகத்துக்கு போகுங்க. நிறைய பேர் ஜெபம் கூரையே தாண்டல, நிறைய பேர் ஜெபம் தாண்டல. ஏன் தாண்டல தெரியுங்களா? அவங்களுடைய ஜெபங்கள்ல உள்ளான மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த இருதயத்தினுடைய அந்த பலிபீடமாகிய இருதயத்தை அவர்கள் செப்பனிடப்படவில்லை, அதை ஒழுங்கு செய்யல. இங்க இந்த அதிகாரத்தை நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 30வது வசனத்திலிருந்து அப்படியே சொல்லுது. நீங்க படிக்க நேரம் இல்லை, நான் அப்படி சொல்லிட்டே இருக்கிறேன். எலியா வந்தாரு, அந்தி பலி செலுத்தப்படுகிற அந்த நேரத்தில் எலியா வந்த உடனே அங்க இடிந்து கிடந்த அந்த பலிபீடத்தை அதை சரி செப்பனிட்டால் அதுக்கு ஒரு பேர் வச்சாரு, அது இஸ்ரவேல் அப்படின்னாரு. சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முழங்கால் படியிடும் போதெல்லாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது தெரியுங்களா? நம்முடைய குற்றங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு கூட முதல்ல என்ன செய்யணுமே? ஒப்புரவாகணும். அதுக்கப்புறம் தான் ஜெபம் தூங்கலாம். போன உடனே ஆண்டவரே கண்ணில் மூக்கில் வாயில் அவனுக்கு செய்யற இவனுக்கு செய்யற, என் ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டேன், இதெல்லாம் சொன்னா ஒண்ணாவாது. முதல்ல என்ன செய்யணும்? நம்மை சரண்டர் பண்ணணும். நம்முடைய பலிபீடத்தை முதல்ல என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தை செப்பனிட்டா அதன் அர்த்தம் தெரியுங்களா? நம்முடைய பாவங்களை முதலாவது என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். இரண்டாவது அதுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். அந்த பெயர் சூட்டுவதனுடைய முக்கியமான காரணம் நான் பாவி என்கிறத முதல்ல என்ன செய்யணும்? நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஆனா நம்ம நிறைய பேர் அப்படி என்ன பண்றது இல்ல? சொல்லுங்க, ஒத்துக்கொள்றது இல்ல. நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வருவதில்லை, ஏன் ஜெயம் வருவதில்லைன்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஜெபிக்கிறோம். பிரியமான எரேமியா புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அப்படி சொல்லுது. அவர் என்ன சொல்லுங்க? கண்கள் என் கண் கண்ணீரும் என் தலை தண்ணீருமானால் நலமா இருக்குன்றாரு. ஆனா அதே போல நெகேமியா பாத்தீங்கன்னாக்கா அவர் கூட சொல்றாரு, நானும் என் குடும்பம் என்ன பண்ண பாவம் செஞ்சமான்னு பேசுறாரு, ஜெபம் பண்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவ சமூகத்துல முதலாவதாக உங்களுடைய பலிபீடம் செப்பனிடப்பட விட்டால் அது வந்து தேவ சமூகத்துல நீங்கள் உங்களை பாவி என்று ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாதுங்க? பதிலே பெற்றுக்கொள்ள முடியாது. நான் போய் நின்னவன் ஆண்டவரே, லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் ஜெபம் பண்றாங்க. அது ஒருத்தர் எப்படி ஜெபம் பண்ணாரு? ஆமாங்க, பரிசேயன் என்ன சொன்னாரு? வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றேன்,
தசம பாகம்லாம் கொடுக்குறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், நான் அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல, அந்த ஆயக்காரனை போல இல்ல அப்படிலாம் சொல்லலாம். ஆனா ஆயக்காரன தூரத்தில் நின்று சொன்னா பாவியாகிய என் மேல கிருபையாகும் சொன்னா சொல்லுங்களா? அப்ப அவன் வந்து பாவியா இருந்துட்டா நம்மள நீதிமான் இருக்கு, அப்படிதானே? இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறா, நம்மள நீதிமான் தான், அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாதுங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 யாரு சொல்லுங்க. இருங்களேன், நானே ஒரு மாதிரியா இருக்கேன். இங்க பாருங்க, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம். மனம் திரும்ப அவசியம் இல்லாத எத்தனை பேரு? மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான். யார் அவங்க? நீதிமான் தாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டோம், இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டோம், இயேசுக்காக ஊழியம் செய்கிறோம், கர்த்தர் நம்ம நீதிமானை மாற்றி வைத்திருக்கிறார். ஆனா இன்னும் திரும்பல, மனம் தான் திரும்பல. பைபிள் எடுத்துட்டு பாக்குறேன் நானு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்களேன். ஐயோ நம்ம பாயிண்ட் வந்துட்டாரு, இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, பைபிள் எடுத்துட்டேன்னு பாக்குறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ணுவேன். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்போம். நாங்க நம்ம எல்லாரும் பாஸ்டர் ஊழியக்காரங்க ஞானஸ்நானம் அப்படி கொடுக்குறோம். ஆனா பாவத்துக்கு மரிச்சிருக்கிறோமா? ஆனா இங்க எலியா வந்து சொல்றாரு, முதல்ல பலிபீடத்தை உருவாக்குகிறார், அதுக்கு ஒரு பேரை வைக்கிறார். அதுக்கப்புறம் அங்க என்ன பண்றாங்க, அந்த பலிபீடத்தை உண்டாக்கி அதுக்கு என்ன பண்றாரு, வாய்க்கால உண்டாக்க சொல்றாரு, அது மேல விறகுகள் அடுக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் காலையில் என்ன பண்றாரு, துண்டித்து சந்து சந்தாக துண்டித்து அது மேல வைக்க சொல்றாரு. இன்னைக்கு இந்த காளைகளை துண்டிக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம் சாகாவிட்டால் நம்முடைய ஜபத்துக்கு என்ன வராது? நான் இப்ப கூட உங்களை நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து ஒண்ணு சொல்லிட்டுங்களா? உங்களை போல நம்மை போல பாக்கியவான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னங்க ஒரு அள்ளியிலே வரலையே ஐயா, நம்ம பாயிண்டே பேசுறாரு, என்னமோ நடக்குது அப்படின்னு. இல்லைங்க, அவர் சொல்றதே நான் சொல்றேன், நேரம் எப்படி இதோ அதுக்கேற்ற முடிச்சிருவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும், வேற ஒண்ணும் கொண்டு வராது. ஜெபம் பண்ணுகிறோம் சொன்னால் முழங்கால் படிட்டு தேவன் நோக்கி ஜெபிக்கிறோம். எங்க ஐயாங்க இருக்கிறதுனால சொல்றேன், நான் அதிகமா உங்களை பார்த்து பேசுறேன். என்னோட ஒரு 20 பேர் கூட இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து மாசத்துல ஒரு நாள் இது போல கூடி உட்கார வச்சு அவங்கள ஜெபம் பண்ண வைக்கிறோம். அவங்களை இப்படி சேர் போடுறது இல்லை, சேர் வச்சிருக்கிறோம், நேரா முட்டி போடு, இந்த வர திங்கக்கிழமை வச்சிருக்கிறோம். ஆனா முட்டி போட வைக்கிறோம். இவங்க எல்லாம் எப்படி போடுறாங்க? இவர் சொல்லுவார், ஐயா என் முட்டியெல்லாம் வீடு பரவாயில்ல போடு அப்படின்னு. இப்ப கூட 2-3 நாள் போன வாரத்துல கூட அப்படி திட்டுவாங்க. முழங்காலை ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்முடைய முழங்கால் நிறைய ஊழியர் என்ன பண்ணுறதில்ல, போடுறது கிடையாது. முழங்காலே போடாத நம்ம கத்திரிட்டு பதில் எதிர்பார்க்கிறோம். முழங்கால் யாவனுக்கும்பாக முடங்கும், நாவு யாவனுக்கும்பாக அறிக்கையிடும். எப்பொழுது நீங்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது பதில் உண்டாகும். ஆனா இங்க இந்த காலை பற்றி பேசுற இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மாம்சம் சாகிறது இல்லை. நான் யார் தெரியுமா? சொல்லுங்களேன், நான் யார் தெரியுமா? நான் பெரிய பிஷப். சொல்லுங்க, நான் பிஷப், நான் ரெவரண்ட், நான் பெரிய ஆளு, நான் பெரிய நல்லா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணும் இல்லை, சும்மா இதெல்லாம் வெட்டுக்காக போடுற வேஷங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் தெரியும், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நம்புறீங்க? நாம அவருடைய ஊழியக்காரங்கல்ல, நம்ம அவருடைய ஊழியக்காரங்களுங்க. அவர் சொன்னாரு, நான் உங்களை இனிமே ஊழியக்காரன் கூட மாட்டேன், நீங்க என்னுடைய சிநேகிதர்கள் அப்படி சொன்னாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல சொல்றாரு, கடைசியா அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு, நீங்க என்னுடைய பிள்ளைங்க அப்படின்றாரு. ஏன் இதை நான் சொல்லி காட்டுவேன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு நம்ம இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறோம். எத்தனை பேரு? யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க தான். ஆனா நாம எத்தனை பேர் இருக்கிறோம்? இங்க கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 3 3 3 6 6 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 25 பேர் 25 பேர் கிட்ட இருக்கிறோம். ஆனா இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு போகாண்டிருக்கோம். ஆனா தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆனா அத்தனை பேருக்கும் அவர் தான் தகப்பன். அல்லேலூயா. அப்ப ஒரே தகப்பு கிட்ட இருக்கிற நமக்கு இவருக்கு மட்டும் தான் செய்யறாரு, இவருக்கு செய்யல அப்படி சொல்லுவாரா? இல்ல, எல்லாருக்கும் செய்வா. ஆனால் தகப்பனிடத்துல பிள்ளைகள்
செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. தகப்பனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் கேட்கிறதை அவர் தந்தருளுகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, அந்த காளையை துண்டு துண்டாக சந்து சந்தாக துண்டித்து வச்சுட்டாங்க. இப்ப மாம்சம், சுயம், நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் இதெல்லாம் எங்க வைக்கணும் சொல்லுங்க? பலிபீடத்தில் வைக்க வேண்டியது அவசியம். தினந்தோறும் வைக்கணும், தினந்தோறும் வைக்கணும். அந்த பலியை ஆண்டவர் சுகந்த தூபமாக என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். புரியுமாங்க? அடுத்து அங்க நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த காலையை சொல்லி வெறும் வச்சாச்சு, காலையில வச்சாச்சு. இப்ப நெருப்பு தானே போடணும். ஆனா அங்க டீல்னா, அங்க டீல் என்ன சொல்லுங்க? வானத்துல தான் நெருப்பு வரணும், வானத்துல தான் நெருப்பு வரணும். அப்ப விறகு காஞ்சிருக்கணுமா இல்லையா? அந்த நேரத்துல காஞ்சி விறகு வச்சுட்டவங்க இப்ப என்னது? தண்ணி ஊத்துன்றாரு. எத்தனை குடம் தண்ணி? எத்தனை குடம்? 12 குடம். ஐயா சரி சரி, 12 குடம் தண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ஊத்திட்டாங்களா? தண்ணி ஃபுல்லா ஓடுது. இப்ப நனைஞ்சு போச்சு. இன்னாதான் பிஸ்னால் ஊத்தினா கூட தெரியாது, அப்படி ஒரு சோதனை. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, அந்தி பலி செலுத்த அதெல்லாம் முடிச்ச உடனே வந்து சொல்றாரு, ஆண்டவரே சொல்றதை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கிட்டு முடிச்சிடறேன், சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகி கர்த்தாவே. முதல்ல எப்படி சொல்றாரு? அவருடைய நாமத்தை, அவருடைய காரியத்தை அவர் உயர்த்தி காட்டுகிறார். ஒரு எம்எல்ஏ வந்தா, ஒரு எம்பி வந்தா, ஒரு வேற யாராவது உயர்ந்த அதிகாரிகள் வந்தா நம்ம என்ன சொல்றோம்? வணக்கன்றோம், இல்ல வாழ்கன்றோம், சொல்றோமா இல்லைங்களா? அண்ணன் வாழ்க, அம்மா வாழ்க, ஏதோ ஒன்று சொல்றோம் இல்லையா? சரி. ஆனா இங்க சொல்றாரு ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கும் தேவனாகி கர்த்தாவே பேசுறாரு. அவருடைய நாமத்தை அவர் உயர்த்தி காட்டுகிறார். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலிலே நீர்தான் தேவன். எல்லாம் சொல்லுங்க, யார்தான் தேவன்? இஸ்ரவேலில் நீங்க மட்டும்தான் தேவன், வேற யாரும் தேவன் இல்ல. அப்பனால நீ தேவன் என்றும், நான் யாரு? உம்முடைய ஊழியக்காரன். எல்லாம் சொல்லுங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன், ஊழியக்காரன், நான் உம்முடைய ஊழியக்காரன். அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் விளங்க பண்ணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்னு நினைக்கிறேன். இயேசு என்ன ஊழித்து கூப்பிட்டாருன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க ஐயோ, உங்களுக்கே டவுட் ஆகுதா? நம்மளை ஊழியத்துக்கு யாரு கூப்பிட்டது? எல்லாம் சொல்லுங்க. இயேசுனார் தானே கூப்பிட்டாரு. இது உண்மையா பொய்யா? இல்லையா? டிஜே செய்ய பேசும்போது அவர் மகனே இப்படி அவர் மூலமா கூப்பிட்டாரு, இல்ல இவர் பேசும்போது இப்படி கூப்பிட்டாரு, அவங்க தீர்க்கதரிசி சொன்னாங்க கூப்பிட்டாரு, இப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? சரி, யார் மூலம் கூப்பிட்டாலும் அந்த அழைப்பு யாருதான்? இல்லையில சொல்லுங்களேன். அப்ப அந்த அழைப்பு உண்மை, நீங்க நம்பினது உண்மையானா நீங்க உங்களுடைய கண் யாரை பார்க்கணும்? அதுதான் அவர் சொல்றாருங்க, நீர் தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் இதையெல்லாம் யார்படி எதன்படி செய்யறேன்? உங்களுடைய வார்த்தையின்படி தான் நான் செஞ்சேன். புரியுமா? இதுக்கு முன்னால் உள்ள அதிகாரத்துல நீ படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல சொல்றாரு, எலியாவே உன்னை கொண்டு போய் யாரு காமி? ஆகாப் காமின்னு சொன்னாரு. இல்ல சொல்லுங்க, அவர் சொன்னார், அதை அப்படியே செஞ்சார். 17ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா நீ கேரித்தாத்து போயிருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாரிபாத்துக்கு போனாரு. இதையெல்லாம் என்ன சொன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதையே அவர் செய்தான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அவர் சொல்றதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா ஜெபத்துக்கு என்ன வரும்? ஜெயம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க போலாம். அப்ப ஜெயம் நமக்கு வேணும் நம்ம நினைச்சோம்னா நமக்கு என்ன வேணும்? ஜெபம். ஜெபம் பண்றதுக்கு ஜெயம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொல்றபடி நாம செய்யணும். முதல்ல அவருடைய நாமத்தை உயர்த்தி காட்டணும். இரண்டாவது, நாம் யார் என்பதை அவருக்கு என்ன பண்ணணும்? நாமுடைய ஊழியக்காரன், நம்முடைய பிள்ளை என்ற அந்த உரிமை என்ன பண்ண நம்ம நிலைநாட்டணும். அது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தையின்படியே நம்ம செய்யணும். அப்படி செய்தால் ஜெபத்துக்கு என்ன வரும்? பதில் வரும். அல்லேலூயா. தேவ நாமத்தை என்ன பண்ணார்? அடுத்தது அவர் உயர்த்தினா. தேவ நாமத்தை என்ன பண்ணாரு? உயர்த்தினா. உயர்த்தி காட்டி சொன்னார், என்ன கேட்டுங்கப்பா, என் ஜெபத்தை என்ன பண்ணுங்க? கேளுங்கன்னாரு. அப்ப பதில் எங்க வந்துச்சுங்க? இல்ல சொல்லுங்களேன். ஆனா பாட்டு நிறைய பேர், இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எலியாவின் தேவன் இறங்கிடும் நேரமே. என்னங்க எல்லாரும் பாக்குறீங்க?
நான் ராகமா சொல்ல சாட்டா சொன்னேன். அப்படி அந்த இந்த பாட்டு பண்ணது ரொம்ப ட்ரெண்ட்ல இப்ப நிறைய பாடுறாங்க, நிறைய இடத்துல பாடுறாங்க. ஆனா அந்த பாட்டு பாடுறது தான் அக்கினி இறங்குது, அதுக்கப்புறம் இறங்க மாட்டுது அக்கினி. அதுக்கப்புறம் அப்படியே அமைஞ்சுது அப்படியே. அல்லோ இல்லையா, தண்ணி ஊத்திட்டாங்களா 12 குடம், அதனால தண்ணி ஊத்தினோம்னா அது அங்க அணைஞ்சு போயிடுது. அதனால அப்படி இல்லை பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன, ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொன்னாரே. நீங்க ஜெபம் பண்றது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா விசுவாசிங்க, அது உங்களுக்கு உண்டாகும் சொன்னாரே. அப்ப உண்டாக வேண்டும் என்றால் நாம் முன்கூட்டியே அவர் யார் என்பதை நாம் என்ன பண்ணோம், நாம் விளங்க பண்ண வேண்டியது, அறிக்கை செய்ய வேண்டியது மிக 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 அவசியம். அல்லேலூயா. சரி, இதோட குணத்துல ஒண்ணு, உங்களுடைய பாவ அறிக்கையிடுங்கள். உங்களுடைய நிலைமை என்னது, நீங்க யார் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் உங்களுடைய மாம்சங்களை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் அர்ப்பணியுங்கள். அப்படி அர்ப்பணித்து தேவ சமூகத்துக்கு போய் அவர் நாமத்தை உயர்த்தி காட்டுங்க. அவர் நாமத்தை உயர்த்தி காட்டுறது மட்டும் இல்ல, நீங்க யார் என்கிற உரிமையை அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்படி சொல்லுகிற போது அந்த உரிமையை அவர் ஒரு நாளும் முன்னதே விட்டு கொடுக்கிறது இல்லை. குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு ஒரு நாளும் வெட்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் வெட்கமடைய செய்யாத கர்த்தர், வெட்கமடைய செய்யாத கர்த்தர். இன்னைக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க ஜெபத்துக்கு ஒரு பெரிய பதிலை தேவன் வைத்திருக்கிறார். ஜெபத்துக்கு ஒரு பெரிய பதிலை வைத்திருக்கிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும், உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆகினால இன்னைக்கு இந்த ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம கண்ணை மூடலாம். என் நேரத்தை முடிச்சிடறேன். என்ன ஐயா, நீங்க எட்டி பார்த்து முடிச்சுட்டு பாருங்க, நாம என்ன மாதிரி ஆளுன்னு பார்த்துங்க. ஆமா, நம்ம எல்லாம் கண்ண முடிவோம். அல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரம் பேசுறதுக்கு நான் சூழ்நிலை, நான் இன்னொரு நாள் உங்களோட பேசுறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஜெபத்தால் கிருபைகள் பெருகும், மகிழ்வுடன் ஜெபித்தால் அதிசயம் நடக்கும். ஜெயம் 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 வருமே, நீ ஜெபித்தால் வெள்ளம் 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 வருமே. ஜெயம் 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 வருமே, நீ ஜெபித்தால் வெள்ளம் 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 வருமே. சாத்தானி தடை விலகும், நீ ஜெபித்தால் சாத்தானி தடை நடக்கும். ஜெயம் 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 வருமே, நீ ஜெபித்தால் வெள்ளம் 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 வருமே. ஜெயம் 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 வருமே, நீ ஜெபித்தால் வெள்ளம் 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 வருமே. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ரெவரண்ட் பால் ஜாக்கபையோ ஜெபிப்பா லாமன் சோதரன் சொல்லுவோம். கண்களை மூடி. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் அருமையான பிஷப் ஐயாவை தூண்ட ஆண்டவரே, இப்படி நாமத்தை இவ்வளவு நேரம் மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்காக நன்றி ஆண்டவரே. மெய்யான ஒளியை குறித்த ஆண்டவரே, யோவான் சாணகன் சாட்சி கொடுத்தார் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, நான் எப்படி இருந்து இப்படி இருக்கின்றேன் என்று ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஆண்டவரே, எங்கள் அருமையான பேராயர் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நாமத்தை ஆண்டவர் சாட்சி வானத்தை திறந்த ஆண்டவரே, உம்முடைய பொக்கிஷ சாலை ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, எங்களை விசேஷமாய் நடத்தி வீர் ஆண்டவரே, அழைத்த எங்கள் ஆண்ட ஊழியக்கார ஆண்டவரே, இன்னும் அநேக இடங்களுக்கு ஆண்டவரே, இந்த வட சென்னைக்கோ அந்த தென் சென்னைக்கோ மத்திய சென்னைக்கோ தமிழ்நாட்டிலே தேசத்திலேயே ஆண்டவரே, அநேக நாடுகளுக்கு கொண்டு போய் ஆண்டவரே, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. அவரோட ஒரு குடும்பத்தோடு ஊழியத்தோடு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. அழைத்த என் தாசரை உடைய கருத்துல கொடுக்கின்றான் ஆண்டவரே, என் தேவனை
அவரோடு உமது கரம் இருந்த ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியர்கள் நடத்தும்படி கிருபை தாரும் ஐயா. என் தேவனை கொண்டு வந்த ஊழியக்கார என் சகோதர சகோதரிகள் உடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, வார்த்தை பிரயோஜனமா இருக்கின்றது ஆண்டவரே. அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவரே உடைய வார்த்தை சுதந்திரித்து அதை கீழ்ப்படிபடி கிருபை தாரும் ஐயா. என் தேவனே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஜெபம் தான் ஆண்டவர், ஜெயமாய் இருக்கின்றது ஆண்டவரே. ஜெயம் ஆண்டு ஜெபம் தான் ஆண்டவரே எங்கள் ஜீவன் ஆண்டவரே. ஜெபம் தான் எங்கள் அர்ப்பணிப்பு ஆண்டவரே. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படி கிருபை தாரும் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும் ஐயா. உன் சமூகம் முன்பாக சென்ற நன்மையை கிருபை தொடரட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல ஒரு வார்த்தை, அக்கினியின் தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அதான் விசுவாசம். மார்க் 11:24 சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளே பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அக்கினியின் தேவன் நமக்குள்ள இருக்கு, எலியாவின் தேவன் நமக்குள்ள இருக்கு. நல்ல ஒரு வார்த்தை. வாழ்க்கையில ஊழியக்காரர்களுக்கு மெயினா என்னன்னா, ஐயா சொன்னது போல நிறைய ஊழியக்காரர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் கிடையாது, நிறைய சுத்துறது, அப்படி போறது வருது, அப்படியே போகிற வண்ணமாக சுத்துற வண்ணமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரு பாரம் அவருக்குள்ள. நிறைய ஊழியர்கள் அவர் அனுபவத்துல நிறைய பார்த்திருக்கிறார், நிறைய ஊழியர்களை சந்திச்சிருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை இன்னிலிருந்து அந்த ஊழியத்துல நம்ம ஒரு மாற்றத்துல உண்டாக வேண்டும். ஜெபிக்கிற அதிக நேரத்தை நம்ம தேவனிடத்துல தேவ சமூகத்துல செலவிட வேண்டும். அதுதான் ஊன்றுதல். அதற்காக நம்ம கண்களை மூடுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கேட்ட வார்த்தை எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ பேசியிருக்கிறீர், அடியை மறைத்து நீ பேசியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவையான காரியத்தை போதித்து கொடுத்திருக்கிறீர், இந்த மன்னாவை கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஏதோ கேட்டு வண்ணமாக ஆண்டவரே போகக்கூடாது கர்த்தாவே, படி இறங்கினோடு மறந்துடக்கூடாது அப்பா. ஆவியானவரே நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க பேச ஆண்டவரே, அன்றைக்கு எலியா எப்படி ஜெபித்தாரோ ஆண்டவரே, எலியாவின் தேவன் எப்படி ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபித்தது போல நாங்கள் தகப்பனை ஊழியரா சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க கர்த்தாவே இந்த காரியத்தை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி அப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்பா, எலியா எப்படி உமது நாமத்தை பறைசாற்றி இருக்கிறாரோ அதே போல ஆண்டவரே நாங்கள் சப்பனிட்டு நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே சந்து சந்தாக துண்டு துண்டாக நாங்கள் பலிபீடத்தில் நாங்கள் செதுக்கிற கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அக்கினி இறங்கும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்துகிறாங்க, ஆசீர்வதியும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வருவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவி அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களும் சபையோடும் சபை மக்களோடும் செய்தி கொடுத்த பிஷப்போடும் கிறிஸ்து வருகை மட்டும் நம்மளோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகாரம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிதானமா எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க.